பேசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சிங்க பெண்களுக்கே பிரச்சனை நடக்குது இல்ல, அதை செய்யறதே தாவேக்கா நிர்வாகின்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆகிக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி, நீங்க அவ்வளோ பந்தாவா சொன்னீங்க, ட்ரோன் பறக்குது, அது உண்மையா பொய்யான்றது எல்லாத்துக்குமே தெரியும், மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ட்ரோனே இவங்கதான் முதல் வரலாற்றிலேயே முதல் ட்ரோன் பறக்க வச்சது இவங்கதான் சொன்னாங்க. சென்னையிலேயே வந்து சைலேந்திர பாபு சார் இருக்கும் போதே அந்த ட்ரோன் எல்லாம் பறந்துருக்கு. அதை தாண்டி ஒடிசா அந்த மாதிரி நிறைய அதர் ஸ்டேட்ஸ்லயும் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், கும்மிடிப்பூண்டியில ஒரு இஷ்யூ நடந்துச்சுல்ல, நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கினதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நடந்துச்சு. ஒரே நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல 20 பாலியல் வழக்கு. அதுல அந்த கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தைய ஒருத்தன் புதருக்குள்ள தூக்கி போட்டு போனான்ல, உங்க ட்ரோன் எங்கேங்க போச்சு? அந்த குழந்தைய என்ன பண்றது? அவங்களாம் மொழி தெரியாதவங்க தான், அவங்களுக்கு கூட ஆதரவு கொடுக்க அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து நின்னாங்கல்ல, போலீஸ்காரங்க அவங்கள வந்து அடக்கணும்னு நினைச்சீங்க. அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, அந்த அம்மா அப்பாக்கே தெரியாம அந்த குழந்தைய கொண்டு போய் பொன்னேரின்ற ஒரு இடத்துல 15 கிலோமீட்டர் தள்ளி போய் அதை புதைச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய மிகப்பெரிய மாற்றமா? இந்த மாற்றம்னா வேணா சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க. நேத்து 25 வயசு பொண்ணு, அதாவது என்ன சொல்றது, அந்த அந்த உடல் யாருதுன்னே தெரியல, இன்னும் சொல்ல போனா ட்ரெஸ் இல்ல, அந்த பொண்ணை வந்து சடலமா கிடக்குது ஒரு காலேஜ் பக்கத்துல. இதுக்கு எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? எங்கெங்க போச்சு அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? சொல்லுங்க. அதை விட சூலூர் சம்பவம் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தெரியுமா? இவங்க சொல்றாங்க ஒவ்வொரு டைமும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அப்புறம் 2.5 வயசு குழந்தைக்கு அப்படி ஆச்சுன்னா பேசும்போது, இன்னைக்கு என்கிட்ட கேளுங்க, நான் ஒரு திமுகல ஒரு சாதாரண பேச்சாளர் தான், நான் சொல்லுவேன் திமுகல எந்த அளவுக்கு அதை வந்து துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இன்னைக்கு அந்த குற்றவாளிகள்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்காங்களா வெளியே இருக்காங்களான்னு என்னால சொல்ல முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, சூலூர்ல நடந்த அந்த பிரச்சனை இவங்க வந்து உடனடியாலாம் சோமோட்டோவாலாம் போய் இதெல்லாம் எடுக்கல. நைட் 8 மணிக்கு தெரிஞ்சு 8 மணில இருந்து நைட்டு நடுராத்திரி 12 மணி வரைக்கும் சூலூர் ஊர் மக்கள் போய் நின்று போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. 12 மணிக்கு தான் எம்எல்ஏ அங்க வராரு. நான் என்ன கேட்கிறேன், போன 10 வருஷம் எங்க ஊர் கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ கிடையாது, 10 எம்எல்ஏவும் நாங்க கிடையாது. அங்க பொறுப்பு அமைச்சர்கள்லாம் எங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் இருந்தாங்க, அமைச்சர்னு அங்க யாரும் கிடையாது, திமுக அமைச்சர்னு யாரும் கிடையாது, அவங்கள வேற ஊர்ல இருந்து அந்த அமைச்சர் தான் இருந்தாங்க. இருந்தாலும் அங்க நடந்த அந்த விமான நிலையத்துல சித்ரா ஏர்போர்ட்ல நடந்த அந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட அத்தனை போராட்டம் அப்படிலாம் நடந்தீங்க. 60 நாள்ல அந்த ஆளுங்க யாருன்னு கூட தெரியாது. அந்த கேஸ் வந்து 60 நாள்ல அந்த 4 பேத்தையும் புடிச்சு இன்னைக்கு சாகும் வரை சிறைன்னு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்க. ஆனா இங்க சூலூர்ல இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏ 6 பேர் இருக்காங்க அந்த 10 தொகுதியில, சரிங்களா? அது போக 2 அமைச்சர், ஒரு அமைச்சர் இல்ல 2 அமைச்சர், இன்னைக்கு தாவேகா அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல. எத்தனை பேர் அங்க வந்து நின்னாங்க? அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவே நைட்டு 12 மணிக்கு தான் வந்தாங்க. அப்ப எவ்வளவு ஹார்ஷா அவர் பேசினாரு எல்லாமே சமூக வலைதளத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க டிஜிபியை போட்டு என்ன பண்ணாங்க? சித்ரா ஏர்போர்ட் விஷயத்துல பொறுப்பு டிஜிபி தாங்க திமுக இருந்துச்சு. ஆனா டிஜிபி எல்லாம் எவ்வளவு நீட்டா ஹேண்டில் பண்ணி பத்திரிகையாளர்கிட்ட பேசினாங்கன்னு தெரியும். இங்க சூலூர்ல நடந்த பிரச்சனைக்கு டிஜிபி எல்லாம் எப்படி உட்காந்து பேசினாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே பார்த்தோம். அதை தாண்டி முதல்வர் இன்னைக்கு சொல்றாருல்ல, முதல்வருக்கு ஆதரவா நிறைய பேர் அவங்களோட பர்சனல் இழுக்கிறோம் அப்படின்னு. இந்த சூலூர்ல நடந்த பிரச்சனை 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைய செதைச்சிருக்கான். அதை தாண்டி அந்த குழந்தையோட பின்மண்டையில எல்லாம் அடைச்சு மூளையெல்லாம் வெளியே வந்திருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா தண்ணிலேயே அந்த குழந்தையோட அந்த சடலம் மிதந்து கிடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதும் கூட அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க. அது வெளியே சமூக வலைதளத்துல அவ்வளோ வேகமா பரவுது. ஒரு டிவிக்கு நிர்வாகி விஜய் அவர்களோட போட்டோ போட்டு அந்த டிவிக்கு அபிஷியல்னு போட்டு அந்த ஐடியில இருந்து மெசேஜ் வருது, ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு நீ எவன் கூடயாச்சும் போனேன்னா அதுக்கெல்லாம் எங்க சிஎம் வந்து பதில் சொல்லுவாரான்னு போடுறாங்க. இதுவும் சமூக வலைதளத்துல பரவுது. இதுதான் மாற்றமாங்க? கடைசியில பெத்த தாய்க்கே தெரியாம அவங்க அப்பா கிட்ட சைன் வாங்கி அந்த சடலத்தையும் எரிச்சாச்சு. இந்த மாதிரி எத்தனை விஷயம். இன்னைக்கு அந்த மாதர் சங்க போராட்டம் இப்ப எதுக்குன்னு சொன்னேன் நானு, ஸ்ரீவைகுண்டத்துல அவங்க எம்எல்ஏ தானே, இதை எதிர்கட்சி தலைவர் கெத்தா சொன்னாரா இல்லையா? இங்க ஆலந்தூர்ல வேம்புலி தாவேக்கா நிர்வாகி சொன்னாரா இல்லையா? சேலத்துல இன்னைக்கு 50 பெண்களை நீங்க வந்து மணிகண்டன் சேலம் மணிகண்டன், அப்ப அவரு அந்த பெண்களை வந்து வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பெண்களை பாலியல் தொழிலுக்கு நீங்க ஈடுபடுத்தி இருக்கீங்க. அதுக்கும் நாங்க இதோட ப்ரூஃபோட தான் சட்டப்பேரவையில பேசணும். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர்களையும் ப்ரூஃபோட தான் நாங்க சொன்னோம். இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு?
இந்த மாற்றம்னா இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தாங்க நாங்க வந்து சட்டப்பேரவையும் ட்ரையலு அப்படியே நாங்க பாட்டுக்கு படம் காமிப்போம், எல்லாம் பண்ணுவோம். விவசாயி இன்னைக்கு அழுது புரண்டுட்டு இருக்காங்க, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை எங்களுக்கு. நாங்க காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறோமா, நாங்க ஓடுறோமா, இந்திய வரலாற்றிலேயே எங்க முதல்வர் தான் 3 கிலோமீட்டர் ஓடினாருன்னு பெருமையா பேசுறோமா, அதுக்கு ஒரு ரூட் மாஃபியான்னு ஒண்ணு வச்சிருக்கோமா, அதை வச்சு நாங்க ட்ரெண்டிங்க மாத்திக்கிட்டே இருப்போம். சோசியல் மீடியால வாய்ஸ் ஆஃப் காமன் ஒண்ணு போட்டு நாங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்க தலைவர் நீங்க எடுத்ததுனால சொல்றேன், இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் நடிகராக விஜய் இருந்த போது மேனேஜரா இருந்தவர், அவரை வந்து பர்சனல் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து அந்த ராத்தன் பண்டிட் அப்பாயிண்ட் பண்ண சேம் டேலயே நடந்திருக்கு. ஒரு நம்பர் தான் அந்த ப்ரொசீடிங் லெட்டரோடைய ஒரு நம்பர் தான் சேஞ்ச். அப்போ 1 டேலயே தான் நடந்திருக்கு. ஆனா அது வெளியில வந்துச்சு, அது சர்ச்சைக்காச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து பின்வாங்கினாங்க, சட்டமன்றம் வரைக்கும் இஷ்யூ ஆன பிறகு. இந்த விஷயம் வந்து 40 நாள் கழிச்சு இவர் வந்து பர்த்டே ட்வீட் போடும்போது தான் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. டிஐபிஆர் மூலியமா கூட ஒரு லெட்டர்லயோ இதுலயுமே கூட வரல. அப்ப இது மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நீங்க திமுக மேல ஊழல்னு ஒரு விஷயம் சொல்றீங்களே மேடம், அது எப்படி யாருக்கும் தெரியாம யாரோ காசு வாங்கிட்டாங்க அப்படிங்கறது உங்க குற்றச்சாட்டு. அது இது வரைக்கும் ப்ரூவே பண்ணல இல்லைங்களா? இப்போ இவரு வந்து இந்த ரூட் ஜெகதீஷன், இவருக்கு வந்து 1 மாசம் முதலமைச்சருடைய இருக்கட்டுங்க, முதல்வருக்கு தான் மரியாதை கொடுக்கணும். முதல்வர் பிஏவா இருந்தாலும் சரி, வயசுக்கு வேணா மரியாதை கொடுக்கலாம். அதுதான் நான் என்ன கேக்குறேன். ரூட் ஜெகதீஷன் அவர் வந்து இப்போ 1 மாசம் முடிஞ்சிருக்கும்ல, சம்பளம் 40 நாள் ஆச்சு. 1 மாசம் முடிஞ்சிருக்கும் சம்பளம் வாங்கி. இது யாரோட சம்பளம் வாங்கியிருப்பாரு? கவர்மெண்ட் சேலரி. அப்ப இது மறைச்சது தானே அர்த்தம். அப்ப இது ஊழலா இல்ல டிரான்ஸ்பரன்சியா? இது எனக்கு இது ரொம்ப நாளா இந்த கேள்வி இருந்துட்டு இருக்கு. அப்ப யார்கிட்டயும் சொல்லாம தானே இவங்க பண்ணிருக்காங்க. இதை விட பாத்தீங்களா, நான் இந்த ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன், லீக்கேஜ் அப்படின்னு பேசலாமா. என்ன தெரியுமா லீக்கேஜ்? அதாவது இந்த டெண்டர் உள்ள லீக்கேஜ் ஆயிடுச்சு, இந்த இதுல லீக்கேஜ் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒரு லீக்கேஜுங்க. சரி, அதெல்லாம் நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, நல்லா பாத்துக்கலாம். இதை விட மோசமான லீக்கேஜ் என்னன்னா, தலைமைச் செயலகத்துல ஒரு ரூம் ஒதுக்கி இருக்காங்களாம். அந்த ரூம்ல 4 பேர் இருக்காங்களாம். அந்த 4 பேத்த பார்த்துட்டு தான், அந்த 4 பேத்துக்கு சல்யூட் போட்டு தான், அந்த 4 பேத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் நம்ம அதிகாரிகளை பார்க்க முடியும். அவங்க 4 பேர் சொல்றதுதான் நம்ம வேலையே செய்யணும். யார் IAS IPS அதிகாரியாகட்டும், தனி செயலாளர்களாகட்டும், அவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்களாம். இதை நான் கூட சொல்ல, அந்த ரிப்போர்ட்டிங்ல நான் பாக்குறேன். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் வந்து CM சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டு போனா, அவருடைய தனி செயலாளர் சொல்றாரா, நாங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க, நீங்க ரூட் ஜெகதீஷன் அவரை பாருங்க, அவரு தான் CM சாரோட அப்பாயின்மெண்ட்ல பிக்ஸ் பண்றாரு. இதை விட நிர்மலா அருள் பிரகாஷ்னு சொல்லிட்டு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேத்தி, அவங்க வந்து அன்னை தெரசா யூனிவர்சிட்டியில சான்ஹெண்ட் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி கடல்சார் பல்கலைக்கழகத்துல அதுலயும் வந்து முன்னாள் நீதிமன்ற உறுப்பினராகவும் கூட இருக்காங்க. அந்த அளவுக்கு அப்போ அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க 1 மாசமா CMோட அப்பாயின்மெண்ட் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்ப போய் அவங்களுடைய தனி செயலாளர் லட்சுமி பிரியா மேடம் அவங்கள பார்க்கும்போது அவங்க சொன்னாங்களா, இந்த அப்பாயின்மெண்ட்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க, ரூட் ஜெகதீஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க, அவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த அம்மா கேட்டிருக்காங்க, நாங்க எதுக்குங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், நீங்க தானே அவங்க செயலாளர். அதெல்லாம் இல்லைங்க, இங்க அப்படிதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து முதல்வருக்கு மெயில் போட்டுட்டு அந்த மேடமும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. யாரு, நிர்மலா அருள் பிரகாஷ் மேடம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு விட என்னன்னு தெரியல. அப்போ ஒரு CM சார் இவர் சொன்னார்ல, டயலாக் பயங்கரமா பேசுறாரு, பவர் சென்டர், என்ன மீறி இங்க பவர் சென்டரே கிடையாது. இப்ப 4 பேர் பவர் சென்டர். இந்த லீக்கேஜ் எங்க போனா, இது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாளும் நம்மளுக்கு சட்டத்துறை சார்ந்து நிறைய வரும் இல்லைங்களா. இப்ப என்னென்ன அஃபென்ஸ் நடக்குது, எந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு, சோ இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு நடவடிக்கை என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப காலங்காலமா அந்த ரெட் புக்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ரெட் புக், அந்த விஷயம் எல்லாமே வந்து லீக்கேஜ் ஆகுது. அப்ப இந்த லீக்கேஜ் எவ்வளவு பெரிய லீக்கேஜுங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்டத்துறை விஷயமே வந்து இப்ப லீக் ஆகுது அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ நிறைய தொழில்துறை நிறுவனங்கள் வேற இடத்துக்கு மாறி போகுது. இந்த லீக்கேஜ் எல்லாம் எப்படி போச்சு? இப்படியா அப்படியா? இவங்க சொல்ற லீக்கேஜை விட ரொம்ப மோசமான லீக்கேஜ் இதுதான். இப்போ நான் எல்லா டிவில இதெல்லாம் பேசும்போது சொல்றது ஒண்ணு, இந்த டைம் முடிச்சு போகும்போது இந்திய அளவிலே தமிழ்நாடு பொருளாதாரத்துல இப்ப வரைக்கும் நம்பர் 1 மாநிலம். போன வருஷமும் 11.19, இந்த வருஷம் 10.83. இதுல இருந்து 1 பாயிண்ட் கம்மியாக கூடாது. அப்பதான் நீங்க செய்யற ஆட்சி சிறந்த ஆட்சின்னு அர்த்தம். இது மக்களுக்கும் நான் சொல்றேன். சும்மா வந்து இவங்க கரப்ஷன் ஒரு மோசமான ஒரு விஷயம். கரப்ஷன் என்னங்க, இப்ப விடியல் பயணம்
அறிவிச்சார்ல ம். மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இல்ல, தான் தெளிவா அறிவிச்சாங்க. சொல்றாங்களே 32 துறையில 16 துறை மாப்பிள்ளைக்கும் 16 துறை மகனுக்கும் வந்து அப்ப நான் சொல்றேன் போய்கிட்டு இருக்கு கரெக்ட். அப்படின்னு சரி சொல்றாங்க. வச்சுக்கலாம். அடுத்த நடவடிக்கை, அடுத்த ரைடு நடவடிக்கை எல்லாமே அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. நீங்க கொண்டு வாங்க, எதா இருந்தாலும் எங்க தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி we will face the consequenceங்க. அது ஒன்றும் ம். பிரச்சனை இல்ல. ம். அப்போ மருமக இங்க, மாமியார் அங்க, அப்புறம் மாமியாரோட தம்பி மேல, ம். இது எந்த மாதிரியான வாரிசுங்க ம். அத சொல்லிருங்க. அப்ப இவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்களா? ம். இவங்க என்ன துறை கையில வச்சிருக்காங்க? இப்ப ஆதவர்ஜுன் அவர்கள் எந்த துறை? பொதுப்பணித்துறை மட்டும் இருக்கு. அது போக இவர் வேற என்ன துறை இவர் கையில வச்சிருக்காரு? ம். இதெல்லாம் இனி போக போக தெரியும்ல. நானும் உங்ககிட்ட சொல்றேன் மேடம், ம். 6 மாசம் ஆகட்டும். ம். இவங்களோட கரப்ஷன் என்ன, இவங்களோட ஆன்டி கரப்ஷன் என்ன, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் இன்னைக்கே இறங்கிட்டாங்கல்ல ம். களத்துல. அப்ப அது பார்ப்போம், அதை பார்த்துட்டு பண்ணலாம். இன்னைக்கே தனியார் மயம் எல்லாம். இன்னைக்கு தூய்மை பணியாளர் தனியார் மயம், மின் வாரியம் அது தனியார் மயம், சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அடாடாடாடாடா. நாங்க வந்து எனக்கு அரசு பள்ளி ஒரு கண்ணு, தனியார் பள்ளி ஒரு கண்ணுன்னு சொல்றாரு எங்க அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிறதுலயே வச்சு, அதாவது என்ன சொல்றது, எல்லா தனியார் பள்ளிக்கும் வாங்க 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 எல்லாரும் வந்து உங்களோட அஃபிலியேஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனா என்னன்னா பாவம் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்கவே வேண்டியது இல்லையாமாங்க என்ஓசி. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலனாலுமே ம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான அஃபிலியேஷன்ஸ் வந்து கிரெடிட் ஆயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ரூல் இருக்காமா. அப்புறம் என்ன அஃபிலியேஷன் வாங்கினாங்க? இல்ல, இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களும் ஈவன் முதல்வருமே வந்து பொது வாகனங்கள்ல இந்த மாதிரி இடங்களை எல்லாம் பயணம் பண்ணும்போது டிக்கெட் எடுக்க வேண்டாம், அத மீறி டிக்கெட் எடுத்தாங்கல்ல. டிக்கெட்டும் எடுத்தாரு, அதே நேரத்துல செல்ஃபியும் எடுத்தாரு, ஆமா, அதே நேரத்துல வீடியோவும் எடுத்தாரு. ஆமா. அதாவது எப்படி பஸ்ல பயணிச்சவங்க எல்லாம் எல்லாருமே நிர்வாகிகள் மாதிரி இருந்துச்சு, பொதுமக்கள் மாதிரி இல்ல இல்லைங்க. பாக்கும்போது. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து அவர்தான் டிக்கெட் எடுத்திருப்பாரு. ம். ஏன்னா அவர் வந்து என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, சில்லறை காசு 1960 கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இல்லைங்க, 1960 இருந்து அவர் சமூக நீதியும் சமூக சிந்தனையும் மட்டும்தான் அவரோட படத்துல பேசிட்டு ம். இருந்தாரு. ஓகேங்களா? ம். அப்போ அவரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எவ்வளவு பெரிய நிறைய விஷயங்கள், அது என்ன சொல்றதுன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காராம். ம். ம். மக்கள் மன்றம், அது என்ன ம். ரசிகர் ரசிகர் மன்றம், மன்றம், மக்கள் மக்கள் மன்றம், மன்றம், மக்கள் நற்பணி இயக்கம். மன்றம், அந்த மாதிரிலாம் வந்தவரு. அதனால இந்த டிக்கெட் எல்லாம் அவருக்கு பஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ம். ஆனா அவர் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரெல்லாம் விட்டுருவார். ம். அதுவும் அவருக்கு பிரச்சனை இல்ல. பஸ் டிக்கெட்டும் பிரச்சனை இல்ல, பிளாக் டிக்கெட்டும் பிரச்சனை இல்ல. ம். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் தான் வந்து இவங்க ரொம்ப ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ம். இன்னைக்கு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, இன்னைக்கு போராட்டங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கு. அத பத்தில இவங்க பேச மாட்டாங்க. டாஸ்மார்க் பிரச்சனை இன்ன வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அத பத்தி பேசுறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, நான் முதல்வர் நின்னாரு, முதல்வர் நடந்தாரு, முதல்வர் கோட்டு போட்டாரு, முதல்வர் டிஃபன் பாக்ஸ் திறந்தாரு, முதல்வர் சாயந்தரம் வண்டி ஓட்டினாரு, இப்படியே தான் ஓடிட்டு இருக்குங்க. விஜய் வந்து திரைப்படத்துல ஹீரோ, ஆனா நிகழ்காலத்துல நடக்கிற சீன் எல்லாம் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு வில்லனை விட ஒரு சாடிஸ்ட் அல்லது ஒரு வகையான குரூர புத்திக்காரர்கள் எப்படி செயல்படுவார்களோ அப்படித்தான் அவர் இயங்குறார். நீ என்ன கேட்கறது? இல்லைன்னா நாம அதுதான் சொல்றோம். அப்போ 41 பேர் உயிர் இழந்த போது அந்த இடத்தில் நிக்கல, ஓடிட்டாரு. சரி, ஒரு வார்த்தை கூட பேசல, ஓடிட்டாரு, ஓடினாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு வரலும் மாராத்தான் ஓடி இருக்கிறாரு. அது எதற்காக ஓடப்பட்டிருக்குது? ட்ரக், அதற்கு விழிப்புணர்வு. அவருடைய அமைச்சர் மனித வளத்துறை அமைச்சர், ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸை பாதுகாக்க வேண்டியதுதான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸோட அமைச்சருடைய வேலை. ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்ன? அவருடைய ஆரோக்கியத்திலிருந்து அவருடைய வளம்ங்கிறது அது எல்லாத்தையும் சேர்ந்து இருக்குது. அந்த அமைச்சர் பேப்பர்ல அப்படி தடவுறாரு. இல்ல, அது குழந்தைக்கான மருந்து, அது மாத்திரையைத்தான் நாங்க அப்படி கொடுத்தோம். ஆனா அதை இப்படி தவறுதலா கில்லி சரத் தானே அவர் பேரு. கில்லி சரத். அதாவது மாத்திரைய எந்த உலகத்துல யார் வீட்டுல, எல்லோரு வீட்லயும் புள்ள பிறந்திருக்குது, எல்லாரும் புள்ள பத்திருக்காங்க. எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது. முதல்ல சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது பீடியாட்ரிஷியன் முதல்ல மாத்திரைன்னே ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. நல்ல பீடியாட்ரிஷியன் 10 வயசு பிள்ளைகளுக்கு கூட மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் சஸ்பென்ஷன்ஸ், எல்லாம் சொட்டு மருந்துகள் தான். நீங்க அமாக்சிலின் வித் பொட்டாசியம் கிளாவினேட்டடே கொடுக்கறதா இருந்தாலும், நான் சொல்றது அது மாத்திரை இருக்குது, அது பெரியவங்களுக்கு. சளி பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த கிளாவினேட்டடை வந்து சஸ்பென்ஷனா தான் கொடுப்பாங்க. அதுலயும் ரொம்ப மைல்டான ஒரு சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? மாத்திரையை பொடி செய்து கொடுக்க மாட்டார்கள் ஒண்ணு. இன்னொன்னு, மாத்திரையை எப்படி இந்த ஏடிஎம் கார்டுலையும் 500 ரூபாய் நோட்டை வச்சு உடைச்சிட முடியும்?
நீங்க எனக்கு உடைச்சு காட்டுங்க. இன்னொன்னு, இந்த இந்த மாதிரி அந்த ஏடிஎம் கார்டையும் இந்த ரூபாய் நோட்டையும் வைத்து இந்த செய்கிற இது இருக்கு இல்லையா, அது எக்ஸாக்டா கொக்கைன். இதே மாதிரியான இந்த உயர் ரக வஸ்து இருக்கு இல்லையா, அதுல கூட வந்து ஒரு ஒரு தோழர் சொல்றாரு என்னன்னா, சிபிஎம்ஐ சேர்ந்த தோழர் சொல்றாரு, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் ரொம்ப சொற்பமா, ரொம்ப 0.04% தான் இந்த கன்சப்ஷன்ல இருக்குது. அப்படிப்பட்டதெல்லாம் லேசிக்ல கிடைக்காது. அதனால இவர் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றதுலயே ஒரு நயமான விஷயம் இருக்குது. இந்த 0.4% இருக்கக்கூடிய மிக அரிதான ஒரு நபர்கள்ல இவரு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் இல்லையா? என்ன எத்தனை திரைப்படங்கள் பார்த்திருக்கிறோம். எதுல நான் இன்னும் கேள்வி கேட்கிறேன் என்ன அப்படின்னா, இல்ல இப்ப அவங்க குறிப்பிடுற மாதிரியே வச்சாலுமே கூட இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அப்படி இல்லட்டினாலுமே கூட ஒரு வெகுஜன மக்கள்ல சாதாரண சாமானியனா இருக்கும்போது இருந்தாலுமே கூட அப்படி ஒரு வஸ்துவை பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து பப்ளிக்கா ஒரு வீடியோ எடுத்துட்டா அதை பயன்படுத்துவாங்க. அது ஏங்க அவர் அதுல அது கெத்து காட்டுறதுக்காக இந்த இந்த அரசினுடைய இந்த அரசு இருக்குல்ல, அந்த அரசினுடைய தலைவரின் உணர்வே எப்படிப்பட்டது? ஏங்க உங்களுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்குது, இதை பற்றி உங்களுடைய மனைவி கொடுத்துருக்காங்க. ஆமாயா, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான்யா. இந்த பதிலை நீங்க எங்கேயாவது கேட்க முடியுமா? இல்ல இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே முதலமைச்சர் அவர்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப அவங்களோட இதுல இருந்து எடுத்து பார்த்தாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஏன் மேல பழி போட்டாங்க. இப்ப நீங்க முன்னதாக குறிப்பிட்ட கரூர் சம்பவமா இருக்கட்டும், அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என் மேல திட்டமிட்டு எனக்கு அவதூறு பரப்புறாங்க, என் மேல பழி போடுறாங்க அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. அதை எப்படி நீங்க கேக் வெட்டினது நீங்கள் இல்லையா? யாரோ வெட்டினாங்களா? நாய்க்குட்டியை கொஞ்சியது நீங்கள் இல்லையா? யாரோ கொஞ்சினாங்களா? அல்லது கல்யாண மாப்பிள்ளை வேஷத்துல 2 பேரும் ஜோடி போட்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்தீர்களே, அது யாரோ செஞ்சதா? இதெல்லாம் எப்ப நடக்குது? இதெல்லாம் உங்களுடைய மனைவி கேஸ் கொடுத்ததுக்கு பிறகு நடக்குது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீ என்ன சொல்றது? நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் அவதூறு. இது அவதூறா? ஏங்க என் கண் முன்னால ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது, ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்குது, அல்லது ஒரு கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கொள்ளைக்காரன்ட்டே போய் கேட்டீங்கன்னா, என்னங்க என் மேல அவதூறு பரப்புறீங்க, நான் நல்லவங்கன்னு அவர் சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? உங்கள் கண் முன்னால் நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு சாட்சி தேவையா? நீங்க அதான் சொல்றாங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேள்வி கேட்கிறாங்கல்ல. கைப்புண்ணு கண்ணாடிலாம் சாட்சி. விஜயினுடைய குற்ற செயல்களுக்கு, விஜயினுடைய செயல்பாடுகளுக்கு நாம வந்து வெளியில இருந்து தேட வேண்டியது இல்லை. கரூர் சம்பவத்துக்கு அவன் என்ன சொல்றாங்க, சிபிஐல இருக்குது, இதை பற்றி பேசக்கூடாது. என் மேல பழி போடுறீங்க. யார் மேல பழி போடணும்? நேரத்திற்கு வராததும் வந்தும் நெருக்கடி அதிகமான இடத்தில் நான் போயே தீர்வேன்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரிகள் சொல்லையும் மீறி போனதும் யாருடைய குற்றம்? இதெல்லாம் இல்ல. அவ்வளவு நெருக்கடி நடந்துகிட்டு இருக்கு, நான் ஒரே ஒரு பாட்டாவது பாடிட்டு வெளியில வந்துடுறேன். எவ்வளவு பெரியது. சரி, அப்படி நடந்தது கூட மறுபடியும் நின்று மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? இவ்வளவு இருக்குது, ஒரு பதில் கிடையாது. செத்தவங்களை உலகத்திலேயே, எந்த உலகத்திலேயும் செத்தவங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டுட்டு தன் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அல்லது தனக்கு வாகாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கூப்பிட்டு வந்து பாண்டிச்சேரியில ரூம் போட்டு ஏசி ரூம்ல போட்டு ஆறுதலுக்கு சொல்றாங்கன்னா, இது எவ்வளவு பெரிய ஆறுதல் இது? நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, இது வந்து ஏதோ அவதூறுன்னு. பல்லு இருக்கிறவன் பக்காடா சாப்பிடுவான்னு சொல்றதுலாம் என்னங்க இது? நான் என்ன சொல்றேன், அந்த நபரை கூப்பிட்டு, அந்த சொல்ற நபர் இருக்காருல்ல, வாங்க, பல்வீர் சிங்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி பல்லு இருக்கிறவன் பக்காடா சாப்பிடுறான், உனக்கு என்னடான்னு கேளுங்க, அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? என்ன விளையாட்டு இது? யாரை நீங்க வந்து எவ்வளவு கேவலமா நடத்துறீங்க? மக்களை கிள்ளுக்கீரையாக இவர்களுக்கு இவெல்லாம் நீங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய, நீங்க டிடிவி தினகரன் சொன்னாரு, காலிகுலாவின் ஆட்சி நடக்கிறது. காலிகுலாவின் ஆட்சினா அங்க மனிதர்களை மிருகங்களை விட மோசமா வச்சு சர்க்கஸை காண்பிச்சது அவரு தான். இருக்கிற காட்டு விலங்குகளை எல்லாம் கொண்டு இறக்கி விட்டு மனிதர்களை கொல்ல விட்டு சர்க்கஸ் முதல்ல காலிகுலால தான் ஆரம்பிச்சுது. மக்கள் எல்லாம் கேளிக்கைகளை கும்மாளத்துல இருந்தாங்க. அதே நேரத்துல தான் சக சொந்தக்காரர்களை கொன்னான், எல்லாத்தையும் கொன்னான், எல்லாரையும் கொன்னு வீழ்த்தினான். சரிங்களா? இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. மக்கள் மதிமயக்கத்துல இருந்தான். அரசன் நமக்கு ஏதோ பண்றான், ஏதோ பிரமாதமா பண்ணிட்டு இருக்கிறான்னு. அப்படிப்பட்ட காலிகுலாவின் ஆட்சியில் ஒப்பிட்டு இந்த இவர் சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்தில் காலிகுலா ஒரு சாடிஸ்ட்.
அவன் ஒரு மோசமான மனோநிலை கொண்ட ஒரு சைக்கோ. ஆனா அந்த சைக்கோ பாத் இருக்கக்கூடிய ஒரு அரசன் வாய்த்தால் அந்த மக்களும் அந்த சைக்கோ பாத்துக்குள்ள மாறிடுவாங்கிறதுக்கான உதாரணம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லாமுமே நார்மலைஸ் செய்யப்படுகிறது. ஒரு ஒரு மனைவி கோர்ட்ல நிற்கும் போதே இன்னொரு பெண்ணோடு இருப்பது இயல்பு. அதுல என்ன இருக்குங்க? தெரு தூக்குறவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறான். நான் அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், வேணா எதுவா வேணாலும் இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இது எல்லாம் அவர் என்னங்க சொன்னாரா? அவர் சொன்னாரா? அவரு இத சொல்லல. அவர் வேற ஒண்ணு சொன்னார் இல்லையா? போட்டோ தானே வருதே. அவர் இல்லையா போட்டோல? அங்க மட்டுமா வருது? சாவு வீட்லயும் வர்றாங்க. ஒரு சாவு வீடா 2 பேர் வராங்க. ஒரு கல்யாண வீடா 2 பேர் வராங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? இதுக்கு மேலையும் அந்த அம்மா வந்து போட்டோ போடுறாங்க. அவரா போட்டோ போட்டாரு? இதெல்லாம் எவ்வளவு கேவலமாக, இதை விட தமிழா மானம் நிறைந்த தமிழா, பகுத்தறிவு நிறைந்த தமிழ்நாடு, என்னத்த சொல்றது? இப்படி மானங்கட்டு போய், இப்படி வெக்கங்கட்டு போய், ஒரு திரை நடிகன் மேல இவ்வளவு கிறுக்குத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நாம் வாழுகிறோம்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. நான் அதான் சொல்றேன், மறுபடியும் அந்த காலிகுலா கதைக்கு வரேன். ஒரு காலிகுலா மாதிரியான ஒரு சர்வாதிகாரி, ஒரு சர்டிஸ்ட் ஆளும் போது மக்களும் அதே மாதிரியான அதை நார்மலைஸ் செய்கிற சர்டிஸ்ட் மனோநிலைக்கு போயிருவாங்க. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆட்சியினுடைய இந்த முட்டு கொடுப்பு இருக்கு இல்லையா? நான் இன்னும் ஒண்ணு எக்ஸ்ட்ரா சொல்றேன். இப்ப சரத் வந்து இப்படி இதை வச்சு இப்படி நசுக்குனாரு. அது வந்து குழந்தைக்கு வந்து 1.5 வயசு குழந்தைக்கு மருந்து நசுக்குனாரு, மாத்திரை நசுக்குனாருன்னு சொன்னீங்கல்ல. ஒரு வேளை அடுத்த ஷாட்டு அவர் இப்படி இழுத்த மாதிரி ஒரு ஷாட், அந்த வீடியோவும் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க மனைவியும் அவரும் சேர்ந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை ரொம்ப பாவங்க, அவர் ரொம்ப வீக்கா இருந்தா அவளால அந்த மாத்திரையை சாப்பிட முடியல, அதுக்கு பதிலா அவர் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுத்துருவீங்களா நீங்க? அது ஏதாவது மறுக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது, நான் என்ன சொல்றேன், எதை வேண்டுமானாலும் முட்டு கொடுக்க முடியும்னு சொன்னா ஒருத்தர் சொல்றாருங்க. இந்த கேக் வெட்டினார் இல்லையா, த்ரிஷாவோட விஜய் இருந்து கேக் வெட்டின அந்த போட்டோ வெளியில வருது இல்ல, அதை வந்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆதரவாளர் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பழைய போட்டோ. 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொட்டு வச்சிருந்தாரா? இன்னொன்னு, அந்த கேக் எங்க ஆர்டர் செய்யப்பட்டது, எங்கேயோ பெங்களூர்ல எங்கேயோ ஆர்டர் பண்ணிருக்காங்க கர்நாடகாவில். அந்த கடையில இப்போ அந்த கேக் அதிகமா வித்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க. நியூரோ மன்னன் வந்து நாடு பற்றி எரியும் போது ஃபிடில் வாசித்து கொண்டிருந்தான் அப்படின்னு ஒரு செய்தி வரும். நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க அமோனியா வாயுவில் அந்த தாக்கப்பட்டு 13 பேரை நம்ம செத்து போனாங்க, நீங்க திருவள்ளூர் பக்கத்துல. சரிங்களா? இந்த இது நிகழ்வு நடக்கும்போது தான் இவர் கேக் வெட்டி கொண்டாடுறாரு. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாம ரோட்ல நின்று கஷ்டப்பட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் இவர் கேக் வெட்டி கொண்டாடுறாரு. சரிங்களா? கரண்ட் இல்லாம எல்லோரும் வீட்டுக்குள்ள இருக்க முடியாம தவிச்சு போராட்டத்தில் இருக்கும்போது தான் அவர் கேக் வெட்டி கொண்டாடுறாரு. விவசாயிகள் எங்களுக்கு போதாது, நீங்க அறிவிச்சது ஏமாற்று வேலைன்னு போராடிக்கிட்டு இருக்கும்போது தான் எல்லாத்தையும் செய்றாரு. அப்ப இவ்வளவு நடக்கும்போது நீங்க யாரை ஒப்பிட்டு பார்க்கணும்? அந்த நியூரோ மன்னன் ஃபிடில் வாசிச்சான் தெரியுமா? எங்க ரோம் நகரம் பற்றி எரியும் போது ஃபிடில் வாச்சான்னு சொன்னாங்க. இப்போ ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விஜய் வெட்டிய கேக்கை ஆர்டர் செய்வதற்கு குவியுது அந்த ஆர்டர் செய்யப்பட்ட இடத்துல பெங்களூர்ல. அது நியூஸ், அது வந்து ஒரு பத்திரிகை நியூஸ், அது நேஷனல் பத்திரிகையில நியூஸ், ஆங்கில பத்திரிகையில நியூஸ். இப்போ இன்னைக்கு நியூரோ மன்னன் இருந்து அவன் ஃபிடில் வாசித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த ஃபிடில் வாங்கின கடையில இன்னும் 4 ஃபிடில் வாங்குவதற்கு 4 பேர் அடிச்சுக்கிட்டாங்க ரசிகர்கள் அப்படிங்கிற நிலைமை. விஜய் ஒருவேளை ஃபிடில் வாசித்தால், தமிழ்நாடு பற்றி எரிந்து விஜய் ஃபிடில் வாசித்தால், ஃபிடில் வாங்குவதற்கு போட்டி நடந்திருக்கும். இதுதானே அந்த கேக்கோட இது. ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு கூட. ரோமை விட கேவலமான, காலிகுலாவின் ஆட்சியை விட கேவலமான, இந்த நியூரோ மன்னனை விட கேவலமான ஒரு கொடூரமான காலகட்டத்தில் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இல்ல இப்ப இந்த மாதிரி நீங்க வைக்கிற விமர்சனங்களுக்கு தான் விஜய் அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்க போன இடத்துல திருச்சியில ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. இத்தனை ஆண்டு காலம் வந்து இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தின போது மக்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிகளா இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு வாக்கு செலுத்தின பிற்பாடுதான் வந்து மக்களை முட்டாள் என்பதும், மக்களை வந்து குற்றம் சொல்வதும், மக்கள் மீது இப்படியான ஒரு அவதூறுகளை பேசுவதும், நான் என்ன கவர்ச்சியினாலேயா முதலமைச்சரானேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு. இப்ப நீங்க சொன்ன எல்லா விமர்சனமும் அதோட பொருந்தது.
அப்படி பார்க்கிற போது மக்கள் ஏகோபித்த வரவேற்பு கொடுத்துதானே விஜய் அவர்களை இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஏகோபித்த வரவேற்பு அந்த வார்த்தையை முதல்ல சொல்லக்கூடாதுங்க. 35%. இந்த 35%த்திலயுமே நாம ஆரம்பத்துல இந்த இவர்களுடைய ஆதரவாளர்கள நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே, விஜய் ஓட்டு போடுவதற்கு முன்னாடியே விஜய்க்கு ஆதரவா இருந்த கூட்டத்த நம்ம தற்கூரின்னு தான் சொன்னோம். இன்னைக்கு நேத்து தற்கூரின்னு சொன்னவங்க இன்னைக்கு அறிவாளி ஆயிருவாங்களா? கிடையாது. இன்னைக்கும் அவங்க தற்கூரி தான். நான் தான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், ஓட்டு போட சொன்னேன், ஓட்டு போட்டாங்க. குழந்தைகள் கிட்ட அவர் மீது அந்த வந்து புகாரும் இருக்கு தேர்தல் ஆணையத்துல. குழந்தைகளை வைத்து வாக்கு சேகரித்தார்னு சொல்லிட்டு குழந்தைகள் கிட்ட போயிட்டு கெஞ்சி ஒரே ஒரு டைம் கண்ணை மூடின்னு அப்படியே வந்து பேசியிருப்பாரு. ஒரே ஒரு டைம் உங்க மாமாக்காக அக்கா, அதாவது அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, அத்தை கிட்ட போய் சொல்லுங்க, மாமா கிட்ட போய் சொல்லுங்க, ஒரே ஒரு ஓட்டு இந்த விஜய் மாமாக்காக ஓட்டு போட சொல்லுங்க, நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போனாரு. அந்த காணொளி ரூட் மாஃபியா வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா பரப்பி குழந்தைகள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்து அதன் மூலியமாக மக்களிடம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து இவருக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குகளை வாங்கி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாரே தவிர்த்து இல்லங்க இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணும்ல. மக்கள் எப்பா இப்படியாப்பட்ட விஷயத்த செஞ்சுட்டாரு. பார்ட்டி ஃபண்ட நாங்க தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே. எந்த பார்ட்டின்னு சொன்னாரா? இன்னைக்கு வெளிநடப்பு செய்ததற்கு பல காரணங்களை சொல்லுகிற எதிர்கட்சிகள், திமுகவை விமர்சிக்கக்கூடிய வந்த கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வந்து எழுந்து போனாங்க, ஏன் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்கன்னு கேக்குறாங்க. நாங்க வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பேசுவதை அமைதியாக தான் கேட்டுக்கொண்டு இருந்தோம். பார்ட்டி ஃபண்ட், டாஸ்மாக்ல இருந்து வர பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நாங்க என்ன கேட்டோம், பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்க, எந்த கட்சின்னு சொல்லணும்ல, 19 ரூபா சொல்லிடக்கூடாதுல்ல. சரி, அப்போ வந்து அதிமுக திமுக ரெண்டுத்தையும் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். 2016 இருந்து 2021 வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்து அந்த பார்ட்டி ஃபண்டை வாங்கிய KA செங்கோட்டையன் இப்ப எங்க இருக்காரு? அப்ப நீங்க யாரை வச்சுட்டு, யாரை பக்கத்துல வச்சுட்டு பார்ட்டி ஃபண்ட பேசுறீங்க? அப்ப பார்ட்டி ஃபண்ட பேசுறதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? ஊழலை பத்தி பேச விஜய்க்கு தகுதி இருக்கா? இல்ல. நீங்க உடனே சொல்லுவீங்க, ஏன் விஜய்க்கு தகுதி இருக்குங்க, அவர்லாம் ஊழலே ஏதோ செய்யலையேன்னு சொல்லிட்டு. திமுக காரர்களை நீங்க வந்து வரிசையா எடுத்து பாருங்க. யாரும் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஃபைன்லாம் யாரும் கட்டல. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே புலிப்படத்துல வருமானத்தை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அது மேல்முறையீடு போய் அது கரெக்ட் தான், நீங்க ஃபைன் கட்டி ஆகணும்னு 1.5 crores ஃபைனா பே பண்ண நபர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவருக்கு ஊழலை பத்தி பேச என்ன தகுதி இருக்குது? வருமானத்தை மறைச்சிருக்காரு, கருப்பு பணத்தை பதுக்கி இருக்கிறாரு. அதுதான் குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை பெற்றுவிட்டு வந்து இன்றைக்கு விஜய் அவர்கள் டைலாக் பேசுகிறார் என்று சொன்னால், எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாங்க பழமொழி, தன் முதுக திரும்பி பார்க்கணும், அப்பதான் அடுத்தவங்க முதுக பார்க்கணும். அவரு அடுத்தவங்க முதுக பாக்குறாரு, அடுத்தவங்க இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க கரம்படையாத கரமா? நீங்க அப்படியே வந்து கரத்துல எதுவுமே கிடையாதுங்க, நான் சுத்தமான கை, புனிதமானவர் தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாமா? நீங்க ஏதோ ஒரு அமைச்சர், அவர் ஏதோ வந்து ஓட்டு போட்டு மக்கள் வந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, அடுத்த அமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லி அந்த அமைச்சர் பேசுறாரு. உதயநிதி நான் சுதந்திர போராட்ட தியாகியான்னு பேசுறாரு. எங்கள் கட்சியை சார்ந்தவங்களாம் வேற மாதிரிலாம் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், அவரு சுதந்திர போராட்ட தியாகியான்னு கேக்குறவங்க நீங்க, அவங்க அப்பா தியாகி, தாத்தா தியாகி, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நிறைய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, சிறைக்கு போயிருக்கிறாங்க. உன் தலைவர் ஒரே போராட்டத்துல பங்கெடுத்துன்னு ஒரு டைம் சிறைக்கு போயிருக்காரா? ஒரே முறையாவது சிறைக்கு போயிருக்காரா? மக்கள் போராட்டத்துல பங்கெடுத்து சிறைக்கு போனேன்னு சொல்லி உங்க தலைவரால தில்லா சொல்ல முடியுமா? எங்க தலைவர் சொல்லுவாரு, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சிறைக்கு போயிருக்கிறாரு, தண்டவாளத்துல தலை வைத்து படித்தவர் எங்க தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை கொண்ட இயக்கம் இது. நீங்க அண்ணன் உதயநிதியை பார்த்து நேற்று பெய்த மழை இன்றைக்கு முளைத்த காளான் நீங்க வந்து இன்னைக்கு சொல்றீங்க எங்க தலைவரையும் எங்களுடைய சின்னவரையும் பார்த்துட்டு சுதந்திர போராட்ட தியாகியான்னு. உங்க கட்சியில ஆள் பிடிச்சிட்டு அந்த கட்சியில இருந்து ஒரு ஆள், இந்த கட்சியில இருந்து ஒரு ஆளுன்னு தூக்கி வச்சுட்டு, நாங்க வந்து தீய சக்திகள் எடுத்து எல்லாரையும் கூட்டு நீங்க வச்சுட்டு, நாங்க புனித சக்தின்னு சொல்றத தமிழ்நாடே பார்த்து நிக்குது. இன்னைக்கு அதே அமைச்சர் போய் லைன்ல நிக்கிறாரு பாத்தீங்களா? அமைச்சர் எவ்வளவு பெரிய மாற்றம், லைன்ல நிக்கிறாரு. அதாவது முறுக்க போய் பாக்குறாரு. முறுக்கு வந்து மேனுஃபேக்சர் டேட் 15ஆம் தேதியா? 15ஆம் தேதின்னு எப்படி தெரியுது? அப்ப நீங்க சுடுறப்ப போய் பார்த்தாதான் தெரியும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நாங்க கேட்கறது குறுக்கிடவே இல்லை என்று நேற்று முன்தினம் வந்து பேசியிருக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவர் பேசுறப்ப குறுக்கிடே செய்யல, நீங்க ஏன் முதல்வர் பேசுறப்ப குறுக்கீடு செய்யறீங்கன்னு தமிழ்நாடே பார்த்துச்சு. இங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறப்போ எழுந்து நின்று குறுக்கிட்டு அமைச்சர்கள் பேசினாங்க. முதலமைச்சர் பேசுறப்ப அமைதியா இருந்தோம், நாங்க எதுவுமே பேசல. நாங்க கேட்ட கேள்வி பார்ட்டி ஃபண்டுன்றீங்க, எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க. திமுகன்னு சொல்றீங்களா? ஆதாரத்தை காட்டுங்க. நீங்க ஒரு முதலமைச்சர்,
ஆதாரம் இல்லாத ஜெகதீஷ் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சு பேசுறதுக்கு நீங்க சாதாரண ஆள் கிடையாது. நீங்க ஒரு முதலமைச்சர்னா ஆதாரத்தோட பேசணும். பார்ட்டி ஃபண்ட் இந்த கட்சி இவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். எழுந்து நின்று நாங்களும் லாட்டரி பணத்தை செலவு பண்ணி தான் இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு சொல்லி திமுக சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, இப்போ நீங்க பேசுனதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, விஜய் அரசியல் ரீதியா சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதை பத்தி தாவேக தொண்டர்கள் வைரல் பண்ணாம அவரு சில சைகை, சில ஆக்ஷன்லாம் பண்ணாரு. அதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முழுக்க முழுக்க ஒரு அரசியலற்ற கூட்டத்தை தான் இந்த தாவேக உருவாக்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அவங்க எதையோ வைரல் பண்ணிட்டோம், வைரல் பண்ணாத போட்டோம் மேம். அவங்க என்ன வைரல் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர் பேச தவற விட்டார். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? நாங்க கேட்கறது வேலிடான கொஸ்டின். எவ்வளோ பாலியல் குற்றங்கள், போக்சோ சிறுமிகளுக்கு பாலியல் குற்றங்கள் நடைபெறுது. நீங்க வந்தப்போ சொன்னீங்க உங்களை மாமாவா இருந்து காப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னா 45 நாள் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் குற்றம் நடக்குதுங்கன்னா அதுக்கும் திமுக ஆட்சியை குற்றம் சாட்டுறீங்கன்னா, ஒருவேளை திமுக தான் ஆளுது அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிருந்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. இவ்வளவு குற்றங்களுக்கு காரணம் திமுகனா அப்போ உங்க மனசுக்கே தெரியும் திமுக தான் ஆளுதுன்னு சொல்லி. இப்போ உங்களால ஆட்சி செய்ய முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. சட்டசபை மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி திருச்சி கிழக்கு நன்றி தெரிவிப்பு விழாலையும் பாஜகவை பத்தி எதுவுமே காட்டாம விமர்சனம் பண்ணல. இதுலயுமே சட்டசபையிலயுமே பாஜகவை பத்தி பேசல. குறிப்பா நீட்னால 2 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க, அதை பத்தியும் பேசல. சோ பாஜகவை கண்டு பயந்து எங்கேயுமே பேசுறதுக்கு தவிர்க்கிறாரா விஜய்? கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஏன்னா சிபிஐ கேஸ் இருக்கு, 41 பேர் வழக்கு இருக்கு. அந்த வழக்குல ஏதாவது நம்ம ஃபேவரா இருந்தாதான் எங்க ஆட்சி நடத்த முடியும். இல்ல 41 பேருக்கு காரணம் விஜய்னு நியூஸ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படையா சொல்ல விரும்பல, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவர் அந்த அச்சத்தின் காரணமாக பிஜேபியின் கைக்கூலியாக மாறிவிட்டார். காங்கிரஸ் ஏதோ புனித சக்தியாக அவர் கூட வச்சுருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. 107 கவுண்ட் குறையுது, அந்த கவுண்ட்டுக்காக கூட வச்சுருக்கிறாரே தவிர்த்து பிஜேபி ஒரு உத்தரவிட்டால் காங்கிரஸை எப்போது வேண்டாலும் கழட்டி விட தயாராக இருக்கிறார். அதை காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் உணர்ந்தனும். திமுக பக்கம் வர முடியாது. தாவேக்கா வந்து கழட்டி விடுச்சுன்னா தனியா நிக்கணும். தனியா நின்று 40 தொகுதி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நின்னா டெபாசிட் இல்லை, டெபாசிட்டுக்கு கீழே கூட வாக்கு வாங்க முடியாது. அந்த நிலைமைக்கு காங்கிரஸ் தள்ளப்படும். பாஜக தாவேக்கா கூட்டணி உறுதியாகும் என்று அவர்கள் செய்கின்ற செயல்களை பார்த்தால் தெரிகிறது. அதே போல எங்கள் தலைவரை பற்றி தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு. அது உள்ளபடியா எங்களுக்கு பாக்குறப்ப வெற்றி தோல்வி யாருக்குனாலும் சகஜம். அப்படியேப்பட்ட மேயர் ஜெயலலிதா தோற்கவில்லையா, காமராஜர் தோற்கவில்லையா? எல்லாரும் வெற்றி தோல்வியை சந்தித்து விட்டுதான் வாழ்க்கையில வர வேணும். ஏன்னா நீங்களானா சரி, நானாலும் சரி, நான் ஒரு இதுல வெற்றி அடைகிறேன் என்று சொன்னால் மறு விஷயத்துல தோல்வி அடையணும். ஏன்னா வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ நீங்க ஒரு தோல்வியை வைத்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா, நீங்க படம் நடிச்சிருந்தீங்க, எத்தனையோ படம் ஃபிளாப் ஆயிருக்கும். இப்போ ஃபிளாப் ஆனா படம் நடிக்கிட்டே விட்டு போயிட்டு இருப்பீங்களா? ஃபிளாப் ஆனா அடுத்த படம் நடிக்காம போயிருப்பீங்களா? நான் உங்க ரீதியா வரேன். எங்க தலைவர் தோத்துட்டாருங்க, நாங்க ஒத்துக்கிறோங்க, எங்க தலைவர் தோத்துட்டாரு. தோத்த அடுத்த நாள் மக்களுக்கு போய் நன்றி சொன்னாருங்க. மக்களுக்கு போய் நன்றி சொல்லி கொளத்தூர் மக்கள் என்னை நம்பி நான் தோல்வி அடைந்தாலும் இவ்வளவு பேர் எனக்கு வாக்கு போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் போய் நன்றி சொல்றேன்னு சொல்லி களத்துல நின்றாருங்க. இன்னைக்கும் போய் களத்துல நிக்கிறாருங்க அந்த மனுஷன். பெரம்பூர் தொகுதி உங்களை ஜெயிக்க வச்சது ஒரே ஒரு முறை, ஜெயிச்சதுல இருந்து ஒரே ஒரு முறை, 45 நாள் அது ஒரே ஒரு முறை அந்த தொகுதிக்கு போய் நன்றி சொன்னாரா இவரு? இவருக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு தலைவர், மக்களை பற்றி மக்களை கண்டு கொள்ளாத ஒரு தலைவர், தமிழ்நாட்டிலே நம்பர் 1 தொகுதியாக பெரம்பூர் பவர் கட்ல உருவாயிருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு. அதற்கு பதில் கூட சொல்ல முடியாத ஒரு முதல்வர் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டியது விஜய் அல்ல, மக்கள். தாவேக்காவுடைய அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பிரஸ் மீட் என்ன சொல்லியிருக்காரு, சினிமா மாதிரி ஒரே நாள் எல்லாத்தையும் மாத்திர முடியாதுன்றாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு மேல என்ன சொல்றது, சினிமா மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்திப்பார் நினைச்சுதான் விஜய் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, சினிமா மாதிரி ஒரே நாள் எல்லாம் மாத்திர முடியாதுன்னு. அப்போ வந்து இவங்க ஒரு நரேஷன் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, அதை வாங்கி ஊழல் பண்றாங்க, அது அமைச்சருக்கு போய் சேருதுன்னு. அதெல்லாம் கிடையாதுன்றதை தாண்டி அந்த இப்போ அதை நிறுத்த சொன்னோடனே, அங்கே வேலையெடுப்பு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய பார்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்றாங்க, அது ஒரு டிப்ஸ் காசு மாதிரி நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் கிளீன் பண்றதுக்கோ இல்லை மற்ற மாதிரி இதை பராமரிப்பு பணிக்காக அந்த இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், சின்ன சின்ன சம்பளம் போடுறதுக்கோன்றாங்க. அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஜிஓல நிறுத்துற விஷயம் கிடையாது. இப்போ அது எல்லாமே ஒரே இடத்துக்கு போகுது. இப்போ ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம், அது ஒரு எம்ஆர்பி இருக்குது, அதில் ஒரு 10% ரேட்டு குறைனா மேலேருந்து குறைப்போம், எல்லா இடத்துலையும் குறைஞ்சிரும். இது அந்த மாதிரி விஷயம் கிடையாதுல்ல.
அந்த அந்த தனிப்பட்ட பார் உரிமையாளர்கள் பண்ற விஷயம் அதை நிறுத்த முடியாது. அதை தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தப்ப இங்க சோசியல் மீடியால வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. சரி இப்ப பாடலாம், பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபான்னு ஒரு இடத்துல ஒரு பாட்டு பாட முடியும். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கி இருக்காரு. இப்போ அரசு இயந்திரம்ன்றது அது இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கான அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களை கண்காணிக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இருப்பாங்க. இப்போ இந்த மக்கள் பிரதிநிதிகள் போயிட்டு ஒரு மைக்கை மட்டும் மாட்டிக்கிட்டு ஒரு கேமரா எடுத்து எல்லா இடத்துலயும் போய் ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து அரசியல் ஆய்வு பண்றது மட்டும்தான் அரசியல்னு நினைச்சிட்டு இருக்கிற கூடிய இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். அதனால இதை எதிர்த்து மக்களா உணர்ந்து அதை கேள்வி கேட்கிற வரைக்கும் நம்ம போய் மக்களோட மென்டாலிட்டியை மாற்ற முடியாது. அவரை குறை சொல்லி எந்த ஒரு விஷயம் வரப்போறது இல்லை. இப்ப தொடர்ந்து தாவேக அரசு ரீல்ஸ் ஆட்சினே சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதாவது ரீல்ஸ் ஆட்சின்றது ரியாலிட்டி புரியாதவங்களை நம்ம ரீல்ஸ்ன்னு சொல்றோம். ஒன்றும் வீடியோ எடுத்து செல்போன்ல வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை எல்லாத்தையும் அப்லோட் பண்றதுனால ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா திமுகவிலும் அதிமுகவிலும் எல்லாருமே அதை பண்ற விஷயம் தான். அவங்க எங்கெங்க போறாங்க வரதுன்றது சோசியல் மீடியால பதிவிடுறது. இந்த ரீல்ஸ் ரியாலிட்டி ஆட்சின்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு கூப்பிடுறாங்க. அதுவும் இந்த ரீல்ஸ்ல ஒரு 15-20 கட்டு. அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி அவங்கள மாற்றி அதுக்கேற்ற மாதிரி ஒரு காஸ்டியூம்ல அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் அழைக்கிறாங்க. நான் சிம்பிளா கேட்கறேன், ஒரு 1000 கோடி 2000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன், போன்ல உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாரா? ஆனா அதுக்கு பக்கத்து மாநிலம் ஆந்திரால இருக்கக்கூடிய அமைச்சர் பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. கீர்த்தனாவோட இந்த செய்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு சந்தோஷங்க, நம்ம காம்படேட்டருங்க அவங்க. ஏற்கனவே நம்மளோட ஏரோநாட்டிக்கல் ப்ராஜெக்ட் அங்க போயிடுச்சு, கூடிய சீக்கிரம் ராயல் என்ஃபீல்டு போகுது. நம்மளோட காம்படேட்டரா இருக்கிறவன் நீ இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருமா, இங்க வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டா, எல்லாரும் என்கிட்ட வந்துடும், அதனால இதே மாதிரி நல்லா ரீல்ஸ் போட்டு பாராட்ட தான் செய்வாங்க அவங்க. அப்போ நம்மளுடைய டிஆர்பி ராஜான் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, முன்னாள் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடத்தி காமிச்சாரு தேர்தலுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. கன்வர்ஷன் கான்க்ளேவ் என்னன்னா, நமக்கு வாய் வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருந்தோம், நமக்கு இத்தனை லட்சம் கோடி வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, இத்தனை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு. அது வந்து எப்படி வேலை வாய்ப்பா மாறிச்சு, கன்வர்ஷன், அந்த கன்வர்ஷன் நமக்கு வந்திருக்கக்கூடிய முதலீடு இத்தனை வேலை வாய்ப்பா மாறி இருக்குது, இத்தனை பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துல நேரடியாக இது எவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்குன்றத ஒரு கான்க்ளேவ் நடத்தி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய வல்லுநர்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி, இவரும் அதுல ஒரு பார்ட்டிசிபென்ட் மாதிரி இல்லாம ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரு பக்கா கார்பரேட் கை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருந்தாரு. அதை அப்படியே கட் பண்ணா அக்கா அவர்களுடைய மாண்புமிகு விருது மகள் கீர்த்தனா அக்காவோட வீடியோ. அவங்ககிட்ட கேட்டா அவங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும்னா இவங்க பண்ற ரீலை பார்த்து எலான் மஸ்க் அவர்களுக்கு போன் அடிச்சு நான் உங்களுக்கு ஜிபே நம்பர்ல இன்வெஸ்ட்மெண்ட் அனுப்பிச்சு விடுறேன் பண்ணுவான்னு கேட்பாங்க. சிம்பிளா சொல்றேன், அந்தந்த ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி ரீச் அவுட் பண்ணணும். நீங்க வந்து சின்ன பசங்களை சொல்லி வீட்டுல அடம் பிடிச்சி கிட்கேட் வாங்கிட்டாங்க, நமக்கு கிண்டர் ஜாய் வாங்கிட்டாங்க அடம் பிடிக்க சொன்னீங்க, அதே மாதிரி அடம் பிடிச்சாங்க, வந்து ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்கள ரீச் பண்ண உங்களுக்கு ரீல்ஸ் உதவி இருந்துச்சு. இதுல 2000 கோடி 3000 கோடி தூக்கிட்டு வந்து போட போறவங்களாம் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க கிடையாது. அவங்கள ஏமாத்தி கிண்டர் ஜாய் வாங்கிட்டாங்க கிட்கேட் வாங்கிட்டாங்கன்னு சொன்னீங்கனாலும் அவங்க வந்து ஓட்டு போட, அவங்க வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்லை. அப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு, அந்த மாதிரி தான் உங்களை அப்ரோச் பண்ணணும். அது மாதிரி தமிழ்நாட்டுன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்க. தமிழ்நாடுன்றது பொறுத்தவரை அது தமிழ்நாடு வந்து பஞ்சத்தை பார்த்தது, பஞ்சத்துல பார்த்து அவங்களுக்கு வந்து உணவு கல்வி இல்லாத நிலைமையில பார்த்தது, எல்லாத்தையும் இந்த திராவிட கட்சிகள் போராடி அந்த விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரட்டை இலக்க பொருளாதாரத்தை வளர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா அதை மெயின்டைன் ஆச்சு பண்ணணும், திருப்பி கீழே எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதான் கேட்குறேன். இப்படி எல்லாத்துக்குமே காரணம் திமுகன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? அது அது அவங்க முதலமைச்சர் அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களை சொல்லி எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு கூட்டம் நடக்குது திருச்சியில், அங்கே வந்துட்டு நீங்கள் இனிமேல் தீய சக்தி கிடையாது, தூர சக்தி, ஓர சக்தி, பார சக்தி, கோர சக்தி, தீந்து போன சக்தி, ஊர்ந்து போன சக்தி. என்னங்க இது? திமுக ஆட்சியில் கிடையாது, மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரும் கிடையாது, அவர் ஏன் எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. ஸ்டாலின் சார் ஏன் சார் தடுக்கிறீன்னு கேட்டா சிம்பிள், அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஏத்துக்க முடியல. நீங்க முதலமைச்சர், உங்க கையில அதிகாரம் இருக்குது, உங்க கையில ஒரு பெரிய கூட்டணி, இப்போ ஒரு பெரிய கூட்டணி வேற சேர்த்துக்கிட்டீங்க, ஒரு இந்தியாவோட மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு உங்ககிட்ட. என்ன அவர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர்ல, இன்னும் எல்லா எலெக்ஷனும் ஜெயிச்சிட்டாரு ராகுல் காந்தி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் உங்ககிட்ட இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணலாம்ல, நீங்க போய் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வரீங்க. வரலாற்றுல இல்லாதவருக்கு மிக கம்மியான நேரம் தான் அவர்கிட்ட பேசியிருக்கீங்க. ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரை பிரதமர் சந்திக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு குரூஷியல், அந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு ஒரு குரூஷியலான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மாநில உரிமைகளை கேட்கணும், எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு நிதி பகிர்வு கேட்கணும், அதெல்லாம் நான் ஒரு இருக்கிறதுலே கம்மியான ஷார்டஸ்ட் டைம் ஒரு 5-6 நிமிஷம் தான் நீங்க அவர் மீட் பண்ணிட்டு வரீங்கன்னா அப்ப என்ன பேசியிருப்பீங்க? என்ன இருக்கும் 4 அம்சம் கோரிக்கை வைக்கிறீங்க.
அதுல கொடுத்துருக்கக்கூடியல தமிழ் தாய் வாழ்த்துன்றீங்க. தமிழ் தாய் வாழ்த்து வெறும் ஜீவோ தான். ஒரு தமிழ்நாடு அரசு அதை பைலா பண்ணி எல்லாரும் தமிழ் தாய் வாழ்த்து பாட வைக்கலாம். அதை பண்ண மாட்டீங்க, ரெக்வஸ்ட் பண்ணுன்றீங்க லோக் பவன்ல போயிட்டு. அப்போ எந்த ஒரு விஷயத்துல நம்மளோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க. தேர்தலுக்கு முன்னாடி அப்படிதான் விஜய் அவர்கள் அவரோட பிரச்சனைக்கு அவரை தவிர ஜனநாயகன் ரிலீஸுக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுக்க மாட்டாரு, ராகுல் காந்தி அவர்கள் விட்டு போடுவாரு. அதெல்லாம் தாண்டி அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே திரைத்துறையை வந்து சிபிஎஃப்சியும் வந்து பாஜக வந்து தங்களுடைய ஒரு அணி மாதிரி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டு போட்டு விஜய் அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. அவர் பிரச்சனைக்கு அவர் வாய் திறக்க மாட்டாரு. அவருக்கு எந்தாச்சும் பிரச்சனை வந்தா தூக்கி அந்த பழைய தூக்கி திமுக மேல போடணும்னு தான் பாக்குறாரு. சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாச்சு மக்களுக்கு அவர் கொண்டு வந்த அவர் என்ன மேனிஃபெஸ்டோ கொடுத்து ஜெயிச்சார்ல, அந்த மேனிஃபெஸ்டோ நிறைவேற்றுவார்னு பார்த்தா அப்பயும் அதெல்லாம் பண்ண மாட்டார். அப்பயும் ஸ்டாலின் சார் திமுக தீய சக்தி, ஊர சக்தி, தூர சக்தி, பாரசக்தின்னு தான் சொல்லிட்டு இருப்பார் தவிர உங்களோட சக்தி என்ன நிரூபிங்கன்னு தான் நான் கேட்கறேன். உங்களுக்கு என்ன சக்தி இருக்குது? உங்க பொட்டன்ஷியல் எங்க இருக்குது?